கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் உண்டாதாக. 2 ராஜாக்கள் 17 அதிகாரத்தில் இஸ்ரேல் ராஜாக்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பனை செய்ததுனால அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா, கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு, அசிரியா ராஜாவாகிய சல்மனாசார் கையில் இஸ்ரேல் தேசத்தை ஒப்பு கொடுத்துட்டார். அப்படி ஒப்பு கொடுத்ததுனால யாருக்குன்னு அவங்கள என்ன செய்றாங்க, பொன் வெள்ளியெல்லாம் அவங்களுக்கு என்ன செய்றாங்க, அரண்மனையில இருந்தும் ஆலயத்துலேருந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. அதனால என்ன செஞ்சாங்கன்னா, இப்போ அவங்க கையில் தான் இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் என்ன செய்றாங்கன்னா, இப்போ அவங்கள ஒரேடியாக சிறைப்பிடித்து அவங்கள இருக்கிறாங்க, சிறைச்சாலையில் கொண்டு வச்சுட்டாங்க. அவங்களுக்கு பகுதி கொடுக்கன்னு சொன்னது கொடுக்காது, சரியாக பகுதி அனுப்பாது போன காரணத்தினால அசிரிய ராஜா என்ன செஞ்சுட்டாருன்னா, ஒசியார் இடத்துல இதெல்லாம் சரியாக அனுப்பலை அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி சிறைச்சாலையில் கொண்டு வச்சுட்டான். கட்டி சிறைச்சாலையில் வச்சுட்டான். அசிரிய ராஜா சமரியாவை முற்றிலுமா என்ன செய்றான், 3 வருஷம் முற்றுகைப்பட்டிருக்கிறான். இந்த சமயத்தில் எகிப்து ராஜாவாகிய பார்வோன் கையிலேருந்து தங்களை எகிப்து தேசத்தில் வரப்பண்ண தங்கள் தேவனாக கர்த்தருக்கு விரோதமாக இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செஞ்சுட்டாங்க, இன்னும் அதிகமாக பாவம் செய்து அந்நிய தேவர்களுக்கு பயந்து நடக்க ஆரம்பிச்சாங்களே தவிர கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவங்ககிட்ட இல்லாமல் போயிட்டு. அதனால கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு, இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின, அவங்க முன்னால துரத்தின ஜாதிகள் பல ஜாதிகள் உண்டுல, அந்த ஜாதிகளுடைய வழிபாடுகள் முறைப்படி இஸ்ரேல் ராஜாக்கள் என்ன செய்றாங்க, நடந்து கொள்ள ஆரம்பிச்சாங்க. இப்படி தகாத செய்த காரியங்களை செய்த நிமித்தம் அடுத்த காவல் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான பட்டணமுள்ள ஊர்கள் எல்லா மேடைகளையும் கட்டி உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் தங்களுக்கு சிலைகளையும் விக்கிரக தோப்புகளையும் இஸ்ரேல் ஜனங்கள் உண்டாக்கிட்டாங்க. எப்படி அந்நிய ஜாதி மக்கள் அவங்கள துரத்தி விட்ட 10 ஜாதி மக்கள் உண்டுல, அவங்க எப்படி பின்பற்றினாங்களோ அதே இதை இவங்களும் என்ன செஞ்சுட்டாங்க, பச்சையான மரத்தின் கீழே விக்கிரக தோப்பு எல்லாவற்றையும் வைத்து இருக்கிறாங்க. அதுக்கு தூபம் காட்டி மேடைகளை கட்டி இப்படி கர்த்தர் கோபம் உண்டாக்கி கர்த்தருக்கு துரிக்கிறைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி செய்ததுனால கர்த்தர் என்ன செஞ்சுட்டாங்க, விக்கிரகங்களை பின்பற்றி வந்ததுனாலும் பொல்லாத வழியை விட்டு அவங்களை நினைச்சது திரும்பாததுனாலும் கர்த்தர் அவங்களோட பிதாக்களுக்கு கொடுத்த கற்பனைகள், கட்டளைகள், தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லி அனுப்பின காரியங்கள், நியாயப்பிரமாணத்தின்படி கற்பனைகள் எதுவுமே அவங்க செய்யலை, எல்லாத்தையுமே விட்டுட்டாங்க. எல்லாத்தையும் விட்டு இவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா ஆனால் எத்தனையோ தீர்க்கதரிசிகள் மூலமாக கர்த்தர் என்ன செஞ்சாரு, இப்போ நம்ம தீர்க்கதரிசிங்க அப்போ வந்து ஞான திருஷ்டிக்காரங்க, அவங்க மூலமா கர்த்தர் இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் திட சாட்சியை எவ்வளவோ எச்சரித்து கொண்டு வந்துட்டு இருந்தாரு. ஆனாலும் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்யல, அது செவி கொடாதபடிக்கு விக்கிரகங்களை பின்பற்றினாங்க. கர்த்தரை விசுவாசிக்காதபடிக்கு ஒரு கடின கழுத்து உள்ள பிதாக்களை போல நினைச்சுறாங்க, இவங்களும் தங்களுடைய கழுத்துக்களை கடினப்படுத்தி கொண்டாங்க. அதனால அவருடைய கட்டளைகளும் அவருடைய பிதாக்கள் பண்ணின அவருடைய உடன்படிக்கையும் அவங்க என்ன செய்றாங்க, அப்படியே விட்டு வீணான விக்கிரகங்களை பின்பற்றி வீணராகிட்டாங்க. அது மாத்திரமல்ல, தங்களுக்கு கட்டளிட்டு விளக்கியிருந்த ஜாதிகளுக்கு எல்லாம் மற்ற ஜாதிகள் பின்னாலே இவங்க செல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சென்று தங்கள் தேவனாய கர்த்தருடைய கற்பனை விட்டு 2 கன்றி குட்டிகளையும் வார்ப்பித்த விக்கிரகங்களையும் தங்களுக்கு உண்டாக்கி விக்கிரக தோப்புகளை நாட்டி வானத்தின் சேனையெல்லாம் பணிந்து கொண்டு பாகாலை செவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்ரேல் ஜனங்கள். கர்த்தரை விட்டுட்டு கர்த்தருடைய உடன்படிக்கை கட்டளை எவ்வளவோ சொல்லியும் சாட்சிகளை சொல்லியும் இதெல்லாம் விட்டுட்டு ஆரோன் எப்படி 2 கன்றுக்குட்டிகளை செய்து வைத்தானோ அதே போல இவர்களும் நினைச்சாங்க, கன்றுக்குட்டிகளை உருவாக்கி இந்த விக்கிரகங்களை அடிச்சுறாங்க, வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. வானத்தின் சேனை கொண்டு எல்லாமே பணிந்து கொண்டு பாகலை சேவித்து கொண்டிருந்தாங்க. அது மாத்திரமில்ல, தங்கள்கிட்ட குமாரர்களை என்ன செய்றாங்க, தீ மிதிக்க பண்ணிட்டாங்க. குறி கேட்டு நிமித்தங்கள் பார்க்கும் பண்ணிட்டார். கர்த்தர் நினைச்சாரு, அது குறிக்க எழக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, நிமித்தம் பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இவங்க இது எல்லாமே நினைச்சிட்டாங்க, செஞ்சு கர்த்தருக்கு மிகவும் பொல்லாத காரியங்களை நினைச்சாங்க, செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்படி செஞ்சதுனால கர்த்தர் இஸ்ரேல் மக்கள் மேல அதிகமாக கோபம் கொண்டாரு. அதிகமாக கோபம் கொண்டு கர்த்தருடைய முகத்தை அவர்களை விட்டு திருப்பிட்டாரு. ஆனா யூதர்கள் மாத்திரம்தான் இப்ப நினைச்சாரு, யூதா கோத்திரம் மாத்திரம்தான் மீதியா இருக்கு. இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாமே கர்த்தர் நினைச்சிட்டாரு, கைவிட்டுட்டாரு. அவர் மேல பயங்கர கோபம் வந்துச்சு, அதுல கைவிட்டுட்டாரு. ஆனா கடைசியில யூதா ஜனங்கள் கூட என்ன செஞ்சாங்க, இவங்களும் கர்த்தருடைய கற்பனையில இஸ்ரேல் ஜனங்கள் தான் அப்படி இருந்தான்னு பார்த்தா யூதா ஜனங்களும் கர்த்தரை என்ன செஞ்சாங்க, கர்த்தருடைய கற்பனையில கை கொள்ளாதபடி இஸ்ரேல் உண்டாக்குன வழிபாடுகள்ல யூதா கோத்திரமும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால கர்த்தர் இஸ்ரவேல் சந்ததியார் எல்லாரும் என்ன செஞ்சிட்டாரு, புறக்கணித்துட்டாரு. கர்த்தருடைய முகத்தை அவர்கள் விட்டு எடுத்துட்டாங்க, தள்ளிட்டாரு. அவர்களை கொள்ளைக்காரர் கையில என்ன செஞ்சுட்டாரு, ஒப்பு கொடுத்துட்டாரு. இஸ்ரேல் ஜனங்களை கொள்ளைக்காரர் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. இஸ்ரேல் ஜனங்கள் தாவீது வம்சத்தை விட்டு பிரிந்து நேபாத்துக்கு போன எரேபியான் வழியில நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஆதியில பார்த்தாலும் தாவீது இதா கோத்திரம்,
இஸ்ரவேல் வந்து சவுலுக்கு அடுத்தபடியே எரபியா வந்தான்னு சொல்லி பார்த்தோம்ல அந்த இதில். இப்போ என்ன செய்றாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் அந்த எரபியான் வழி என்ன செய்றாங்க, நடக்க பண்ணிட்டாங்க. நடந்து பெரிய பெரிய பாவங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால கர்த்தரை வந்து அந்த தீர்க்கதரிசிகளாக தம்முடைய ஊழியக்காரர் எல்லாரையும் கொண்டு சொல்லியிருந்தபடி அவர்கள் தமது சமூகத்தை விட்டு அகற்றுகிற வரைக்கும், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு இஸ்ரேல் ஜனங்களை அகற்றுற வரைக்கும் அவங்க கர்த்தரை விட்டு என்ன செய்றாங்க, மகா பாவங்களை செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. அதனால இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் செஞ்சாரு, அசிரியா கையில ஒப்பு கொடுத்துட்டார். இதனாலதான் ஆசிரியர்களை என்ன செய்றாங்க, ஓசியாவை கட்டி என்ன செய்றாரு, சிறைச்சாலையில கொண்டு அடைச்சிட்டாரு. ஜனங்களையும் என்ன செஞ்சிட்டாரு, கொண்டு போயிட்டார். ஓசியாவை கட்டி சிறைச்சாலையை கொண்டு போனல ஜனங்களை எல்லாம் கொண்டு போயிட்டு எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சு கொண்டு போயிட்டாரு. இப்போ அந்த இஸ்ரேல் தேசத்துல யாரு வந்து இருக்கா அப்படின்னா அசிரியா ராஜா வந்து இருக்கிறாரு. அவரே வந்து எடுத்துறாரு. இப்போ இந்த சமரியா, இஸ்ரேல்னா சமரியான்னு சொல்லியிருக்கேன்ல, இந்த இஸ்ரேல் தேசம் சமரியா எல்லாத்தையுமே என்ன செஞ்சிட்டாரு, அவர் கொள்ளையிட்டு தாம் பக்கம் வச்சுக்கிட்டாரு. அதனால இப்போ அந்த அசிரியா ராஜா என்ன செய்யணும்னா, பாபிலோன்ல, கூத்தாவில, ஆபாவில, ஆமத்தில, செப்பர்வாயில் இருந்த சகல ஜனங்களையும் என்ன செஞ்சுட்டாரு, இப்போ இஸ்ரேல் தேசத்துக்கு வர பண்ணிட்டாரு. ஏன்னா இவங்கள சிறைப்பிடிச்சு கொண்டு போயாச்சுல, ஜனங்களை சிறைப்பிடிச்சு இஸ்ரேல் தேசத்துக்கு கொண்டு போனதுனால இப்போ இஸ்ரேல் தேசத்துக்கு பாபிலோன், கூத்தா, ஆபா, இப்படி செப்பர்மா, ஆபத்து இந்த மனுஷர்களை கொண்டு அங்கே கொண்டு என்ன செய்றாங்க, இஸ்ரேல் புத்திரக்கு பதிலாக சமரியாவில் என்ன செஞ்சுறாங்க, இவங்களை கொண்டு குடியேற்றி வச்சுட்டான் அசிரியா ராஜா. இப்போ இவங்க என்ன செய்றாங்க, அசிரியா இந்த மக்கள் என்ன செய்றாங்க, சமரியாவை சொந்தமாக கட்டி அந்த பட்டணங்கள்ல என்ன செய்றாங்க, குடியிருக்கிறாங்க. இஸ்ரேல்கள் அங்க சிறைப்படிக்கு போயிட்டாங்க. இவங்க இஸ்ரேல் தேசத்தை சொந்தமாக்கி கொண்டாங்க. இந்த அளவுல கர்த்தருக்கு பலானது செய்து விக்கிரங்களை பின்பற்றினால கர்த்தர் கைவிடப்பட்டது மித்தம் இப்ப மற்ற ஜாதி மக்கள் இப்ப இங்க வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இவங்க வந்து குடியிருந்தது மாத்திரமல்ல, ஆனா அங்க வந்தது என்னன்னா, இஸ்ரேல் வந்து கர்த்தருடைய இடம், இது கர்த்தருடைய தேசம். கர்த்தருடைய இடத்தை விட்டு விக்கிரங்களை பின்பற்றினால்தான் கர்த்தர் அவங்கள புறக்கணித்தாரு. இப்போ இங்க வந்து குடியேறினவங்களும் கர்த்தருக்கு பயப்படல. அவங்களுக்கு கர்த்தரை தெரியாதனால கர்த்தருக்கு பயப்படாதபடி இருந்ததுனால இவர்களும் அவர்களுடைய தெய்வங்களை பின்பற்ற ஆரம்பிச்சனால இஸ்ரேல் தேசத்துல வந்து இது கர்த்தர் அனுமதி கொடுத்ததுதான். ஆனாலும் இவங்களும் கர்த்தரை பின்பற்றனால கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு, அவங்களுக்குள்ள சிங்கங்களை அனுப்பிட்டார். சிங்கங்களை அனுப்பினால சிங்கம் வந்து என்ன செஞ்சுட்டு அந்த பாபிலோன் மக்கள், குத்தாம், ஆமத்து, செப்பர மக்கள் இருக்காங்களா, இவங்க கர்த்தரை வழிபடாம இருந்ததுனால இவங்களை கர்த்தர் இதுக்குள்ள சிங்கத்தை அனுப்பின மொத்தம் அனைவரை இவங்க சிங்கம் என்ன செஞ்சு கொண்டு போட்ட உடனே இவங்க என்ன செய்றாங்க, அசிராஜாட்ட போய் கேட்கறாங்க. அசிராஜாட்ட சொல்றாங்க, இங்க இருந்து எங்க அசிரியால இருந்து எங்களை என்ன செஞ்சிட்டீங்க, சமரியா பட்டணத்துல அனுப்பிட்டீங்க. இங்க அனுப்பி அந்த ஜாதி மக்கள் வந்து என்ன செய்றாங்க, அவங்க வந்து தேவனுடைய காரியத்தை எங்களுக்கு என்னது அறிவிக்கல. அந்த ஜாதி மக்கள் இஸ்ரேல்ல இப்படிதான் கர்த்தரை வழிபடுங்கிறது அவங்க தெய்வத்தை பத்தி எங்களுக்கு அறிவிக்காததுனால அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை நாங்கள் என்ன செய்யல, அறியாம இருக்கிறதுனால இப்போ சிங்கங்கள் நினைச்சது எங்களை வந்து கொண்டு போட்டுருக்குது. அதனால அந்த தெய்வத்தை பத்தி எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்கள் அசிரராஜிட்ட முறையிட்டோன்னா இப்ப அசிரராஜா சொல்றாரு, நீங்க சிறைப்பிடித்து கொண்டு வந்த மக்கள்ல சமரியர்ல ஆசாரிகள் இருக்காங்கல்ல, அந்த ஆசாரிகளை ஒருவனை நீங்க எடுத்தீங்க, உங்க பட்டணத்துக்கு அழைச்சிட்டு போங்க அப்படிங்கிறாரு. இப்ப இவங்களாம் எங்க செய்றாங்க, அசிரியால இருக்கிறாங்க சில ஜனங்கள்லாம். அதுல ஆசாரிகள் கொண்டு சிறைப்பிடிக்கப்பட்டு போயிட்டாங்க. அதனால அவங்க சொல்றாங்க, நீங்க சிறைப்பிடிக்கப்பட்டு வந்ததுல ஒரு ஆசாரியனை மாத்திரம் நினைச்சீங்க, நீங்க அங்க கொண்டு போங்க. அங்க அழைத்து கொண்டு போனீங்கன்னா அவன் நினைச்சிருவான், அவன் உங்களுக்கு அந்த தேவனுடைய காரியத்தெல்லாம் உங்களுக்கு என்ன செய்வான், போதிப்பான். இஸ்ரவேல்ல எப்படி நடக்கணுங்கிற காரியத்தை நிச்சயமா அந்த ஆசாரியன் உங்களுக்கு போதிப்பான் அப்படின்னு சொல்லி அசிரியா ராஜா என்ன சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே இப்ப அந்த ஜனங்கள் என்ன செய்றாங்க, அந்த இஸ்ரேல் ஜனத்துல உள்ள சமரியாவில் உள்ள ஒரு ஆசாரியனை என்ன செய்றாங்க, இப்போ இவங்க குடி இருக்கிறதான அந்த மக்கள் ஆசிரியா இஸ்ரேல் ஜனங்களுக்கு சமரியாவுக்கு என்ன செய்றாங்க, ஒரு ஆசாரியனை தேர்ந்தெடுத்து கொண்டு போறாங்க. அந்த ஆசாரியன் என்ன செய்றான், பெத்தேல்ல வந்து என்ன செய்றாங்க, குடியிருக்கிறான். பெத்தேல்ல தான் பலிபீடங்கள் கட்டி வழிபட்டதை நம்ம பாக்குறோம். அதன்படியாக அந்த ஆசாரியன் என்ன செய்றான், பெத்தேல்ல வந்து குடியிருக்கிறான். அங்க வந்து அவன் என்ன செய்றான், கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டிய விதத்தை எப்படின்னு சொல்லி இப்போ அசிரியா ராஜா குடியேற்றி வைத்த ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்குறான். கர்த்தருக்கு நீங்க இப்படி பயந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான், அப்படி போதிக்கிறான். அப்படி போதித்தாலும் அந்த ஜனங்கள் என்ன செய்றாங்க, உங்களை விக்கிரங்களை பின்பற்றி வந்ததுனால அவரவருடைய ஜாதி மக்கள் தங்கள் தெய்வங்களை ஒவ்வொரு ஜாதி மக்களும் ஒவ்வொரு தெய்வத்தை வச்சு வழிபடுறாங்க. அதனால அந்த ஜாதி மக்கள் என்ன செய்றாங்க, அந்தந்த ஜாதியார் தங்களது பட்டணங்கள்ல சமாரியர்கள் என்ன செய்றாங்க, உண்டு பண்ண மேடைகள் இருக்குல்ல, மேடைகள் பண்ணி அந்த மேடைகளை தங்கள் மேடைகளின் கோவில்களில என்ன செஞ்சுட்டாங்க,
மேடையில் கோயிலில் இவங்க ஜாதிகளுடைய தெய்வங்களை கொண்டு என்ன செஞ்சுட்டாங்க, அங்கே கொண்டு வச்சுட்டாங்க. ஆனாலும் பாபிலோன் மனுஷர் என்ன செய்றாங்க, சிக்கோத்தி பெண்ணத்தையும், கூத்தின் மனுஷர் தேர்காலையும், ஆமாத்தின் மனுஷர் அகிமாசையும், ஆவியர் நிபேசையும் தர்காக்கையும் உண்டாக்குனாங்க. இப்படி இந்த தெய்வங்கள் எல்லாம் உண்டாக்கி நினைச்சாங்க. அடுத்தல செப்பவியர் செப்பாரித்தவர்களாகிய அச்சமலேக்குக்கும் அன்னைமலுக்கும் தங்கள் பிள்ளைகளை அக்கினியிலே நினைச்சாங்க தகித்து வந்துட்டாங்க. எங்களுக்கு சிங்கங்கள் கடிக்குது, எங்களுக்கு உங்க தெய்வத்தை பத்தி எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லியும் சொன்னதுனால அசிரியராஜ ஆசார்களை அனுப்பியும் அவங்க நினைச்சாங்க கருத்திற்கு பயந்து நடக்கிற விதத்தை அவங்க போதித்தும் இவங்க நினைச்சாங்க அதைப்படி சரியா பின்பற்றாதபடிக்கு மீண்டும் என்ன செஞ்சாங்க, அவரவர் பாபிலோனர்கள் சுக்கோத்து குத் மனுஷர் தேர்கள் ஆமத்தின் மனுஷர் அகிவாசி இப்படி அவங்க என்னென்ன இது வழிபட்டாங்களோ அதை கொண்டு இந்த சமரியா பட்டணத்துல மேடைகளை கொண்டு என்ன செஞ்சுட்டாங்க, உருவாக்கி வச்சுக்கிட்டாங்க. ஆனா அவர்கள் கர்த்தருக்கு பயந்தது மாதிரி கொஞ்சம் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கு. ஏன்னா சிங்கங்களை கர்த்தர் அனுப்பிவிட்டதுனால பயந்து போய் எடுக்கிறாங்க. ஆசிரியர்கள் போதித்தின்படி கொஞ்சம் நடக்கிறாங்க. ஆனாலும் அந்த மேடைகளின் கோவில்களை தங்களுக்கு என்ன செய்றாங்க, ஆராதனை செய்கிறதற்கு ஈனமான ஆசாரியர்களை என்ன செஞ்சுட்டாங்க, ஏற்படுத்திட்டாங்க. எப்படி அந்த இரவியாம் ஈனமான ஆசாரியர்களை ஈடுபடுத்தி கத்தரை விட்டுட்டு வழிபட்டு வந்தானோ அந்த இஸ்ரவேல் ஜனங்களை யார் வந்தாலும் என்ன செய்றாங்க, இப்படிதான் இருக்கிறாங்க. அதே போல இப்போ இவங்களும் என்ன செய்றாங்க, ஈனமான ஆசாரியர்களை என்ன செஞ்சுறாங்க, ஏற்படுத்தி வச்சுட்டாங்க. ஆனாலும் கர்த்தருக்கு பயப்படுறாங்க. கர்த்தருக்கு பயந்து வந்தாலும் தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளின் முறைமையின்படி தங்கள் தேவர்களையும் என்ன செய்றாங்க, ஏன்னா தாங்க விட்டு வந்த தேவனா இவங்க தன்னுடைய தேசத்துல இருந்து அவங்க வழிபடுற தெய்வத்தை விட்டுட்டு தான் இப்ப இருக்கிற கர்த்தரை வழிபடுற சமரியாவுக்கு வந்திருக்காங்க. ஆனாலும் இங்க வந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு இருந்தாலும் அவங்க விட்டுட்டு வந்த தெய்வங்களையும் என்ன செய்றாங்க, அதையும் இவங்க என்ன செய்றாங்க, இங்க சேவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சேவிக்கிறாங்க. இந்நாள் வரைக்கும் அவர்கள் என்ன செய்றாங்க, தங்கள் முறைமையின்படியே என்ன செய்றாங்க, அந்த தெய்வங்களை இன்னும் வழிபட்டு கொண்டு வருகிறாங்க. ஆனாலும் கர்த்தருக்கு இவங்க என்ன செய்யற, பயந்து நடக்கிறதே இல்லை. கர்த்தருக்கு பயந்து நடக்கல. தங்கள் சுய திட்டங்கள் முறைமையின்படியாகிலும் கர்த்தர் இஸ்ரவேல் என்று பெயரிட்ட யாக்கோவின் புத்திரர் கற்பித்த நியாய பிரமாணத்திற்கும் கற்பனை ஒத்தபடியாகிலும் இவங்க என்ன செய்யவே இல்லை. விட்டுட்டு வந்த தெய்வத்தை தான் இவங்க வழிபட்டல தவிர கர்த்தருக்கு பயந்து எது செய்யல, இவங்க நடக்கல. அப்படிதான் இருக்கிறாங்க. அடுத்தபடியாக இவங்க என்ன செய்றாங்க, கர்த்தர் இவர்களோட உடன்படிக்கை என்ன பண்ணியிருக்கிறார். என்னன்னா இவர்கள் கற்பித்த உடன்படிக்கை என்னவென்றால், நீங்கள் அந்நிய தேவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது, பயப்பட வேண்டாம். அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் அவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்களுக்கு பலியிடாமலும் உங்களை மகா வல்லமையினாலும் ஓங்கி போய்த்தனாலும் எகிப்து தேசம் வரப்படினா கர்த்தருக்கே நீங்க என்ன செய்யுங்க, பயந்து அவரையே பணிந்து கொண்டு அவருக்கே பலியிட்டு, அவர் தான் எகிப்துல இருந்து என்ன செஞ்சாரு, இந்த உக்கிரகத்துல இருந்து கொண்டுட்டு அடிமைப்படுத்துற பட்டணத்திலிருந்து அழைச்சி கொண்டு வந்திருக்கிறார். ஆனாலும் அவருக்கே நீங்க பயந்து அவரையே பணிந்து கொண்டு அவருக்கே பலியிட்டு அவர் உங்களுக்கு என்ன கொடுத்தாரோ எழுதி கொடுத்துக்கிறாரோ அந்த திட்டப்படியும் முறைமையின்படியும் நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் நீங்க செய்யறதற்கு கவனமா இருக்கணும். கவனமா இருந்து அந்நிய தேவர்களுக்கு நீங்க பயப்படாதுங்கன்னு சொல்லி கொடுத்துக்கிறார். ஆனாலும் அவர் நினைச்சுறாங்க, நான் உங்களோட பண்ணின உடன்படிக்கையை நீங்கள் மறவாமலும் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் உங்கள் தேவனாய கர்த்தருக்கே நீங்க என்ன செய்யுங்க, பயந்து நடங்க. உங்களுடைய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக. அப்பொழுது ஒரு எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை என்ன செய்வார், தப்பு வைப்பார் என்று கர்த்தர் என்ன செஞ்சார், சொல்லி இருந்தார். ஆனால் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த ஜாதிகள் கர்த்தருக்கு பயந்தும் தங்கள் விக்கிரங்களை செய்துதான் வந்திருக்காங்களே தவிர அவர்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் தங்கள் பிதாக்கள் செய்தபடியே இந்நாள் வரைக்கும் செய்து வராங்க. இவங்க அவங்க பிதாக்கள் இவங்க வந்து அவங்க தேசத்துல ஜாதியை விட்டு அந்த தேவர்களை விட்டுட்டு வந்தானோ அதே முறையை பின்பற்ற ஆரம்பிச்சு அதே வழிபட்டதுனாலையும் இவங்க என்ன செய்றாங்க, தங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு கூட என்ன செய்றாங்க, அந்த முறைமைகளை தான் அவங்க என்ன செய்றாங்க, கற்றுக் கொடுத்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தபடியாக 18வது அதிகாரம் 18ஆவது இஸ்ரேல் ராஜாவாகிய ஏலாயின் குமார் யாரு, ஒசையா வந்து இருக்கிறான்னு சொல்லி பார்த்தோம். அந்த ஒசையாவின் 3ஆம் வருஷத்துல யூதா ராஜா வந்து எசேக்கியா என்ன செய்றான், ராஜாவா வந்திருக்கிறான். இஸ்ரேல் ராஜா ஒசையா இருக்கும்போது எசேக்கியா ராஜா வந்திருக்கிறான். அந்த ஒசையா தான் சிறைப்பிடிக்கப்பட்டு போயிருக்கிறான். இப்ப யூதாவில் எசேக்கியா வந்திருக்கிறான். இந்த எசேக்கியா வந்து என்ன செய்யறான்னா வந்து ராஜாவாகிற போது 25 வயதா இருக்கிறான். இஸ்ரேல் ராஜா ஒசையா சிறைப்பிடிக்கப்பட்டு போயிட்டான். வேற மக்கள் இப்போ தேசத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்போ இது யூதா ராஜா வந்து இப்ப எசேக்கியா வந்திருக்கிறாரு. எசேக்கியா ராஜாவாகிற போது 25 வயதா இருந்து எருசலேம்ல சமரியானா இஸ்ரவேல்னு சொல்லி பார்த்துருக்குறோம், யூதானா எருசலேம்னு பார்த்துருக்குறோம். இந்த எருசலேம்ல யூதா ராஜா
எசேக்கியா என்ன செய்றான்னா 29 வருஷம் என்ன செய்றான், அரசாட்சி செஞ்சிருக்கிறான். சகரியாவின் குமாரத்தியாக அவன் தாயின் பேர் வந்து ஆபி. சகரியாவின் குமாரத்தி யாரு, எசேக்கியேலுக்கு தாய். தாத்தா பேரு சகரியா. சகரியாவின் குமாரத்தியாக தாயின் பேர் வந்து ஆபி. ஆபியனுடைய மகன் தான் எசேக்கியேல். இப்போ வந்து இவன் நினைச்சான் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு என்ன செய்தான், எசேக்கியா செம்மையானதை செய்து கொண்டு வந்திருக்கிறான். ஆனால் மேடைகளை மட்டும் என்ன செய்யல, அகற்றவில்லை. எல்லாருமே நம்ம பார்க்குறோம், யூதாவில் யாருமே மேடைகளை அகற்றலைன்னு சொல்லி தான் பார்க்குறோம். மேடைகளை அகற்றவில்லை, ஆனால் சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மேடையை வந்து என்ன செய்றான், இஸ்ரவேல் ஜனங்களால் உருவாக்கி வச்சிருந்த மேடைகளை நினைச்சான் அகற்றிட்டான். சிலையும் தகர்த்து போட்டுட்டான். விக்கிரக தோப்புலையும் வெட்டி போட்டுட்டான். மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தையும் உடைத்து போட்டுட்டான். ஏன்னா மக்கள் முறுமுறுக்கும் போது சர்ப்பத்தை கொண்டு கடிக்க வச்சிருந்தார்ல, அப்போ இந்த வெண்கல சர்ப்பத்தை செய்து வச்சு அதை பார்க்குறவங்களாம் பிழைப்பா அப்படின்னு சொல்லி கத்த சொல்லியிருப்பார்ல. அந்த நேரத்தில் மோசே வெண்கல சர்ப்பத்தை உருவாக்கி ஒரு கம்பத்தில் தூக்கி வச்சிருந்தா அதை நோக்கி பார்த்துருக்கலாம் பிழைத்தாருன்னு சொல்லி நம்ம யாத்திராமத்தில் படிக்கிறோம்ல. அந்த வெண்கல சர்ப்பத்தை இதையும் கூட என்ன செஞ்சுட்டான், எசேக்கியா உடைச்சு போட்டான். மேடைகளையும் எல்லா ராஜாக்களும் மேடைகளை வச்சிருந்தாங்க, அதில் பலியிட்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் அந்த எசேக்கியா ராஜா மேடைகளையும் அடிச்சு போட்டுட்டான், சிலையும் தகர்த்து போட்டுட்டான், விக்கிரக சிலையை தோப்பு விக்கிரகங்களையும் வெட்டி போட்டுட்டான். மோசே பிறந்த வெண்கல சர்ப்பத்தையும் உடைத்து போட்டான். அந்நாள் மட்டும் இஸ்ரேல் புத்திரர் அதுக்கு நினைச்சாங்க தூபம் காட்டி வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு நெகிஸ்தான் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருந்தாங்க. அந்த வெண்கல சர்ப்பத்துக்கு பேரு நெகிஸ்தான் சொல்லி பேர் வச்சிருந்தாங்க. இதெல்லாம் என்ன செஞ்சுட்டான், எசேக்கியா எல்லாத்தையும் தகர்த்து போட்டுட்டு இஸ்ரேல் தேவனாகிய கர்த்தர் மேல் மட்டும் என்ன செஞ்சுட்டா, யூதா ராஜா நம்பிக்கை வச்சிருக்கிறா. இப்போ எசேக்கியா வந்து மற்ற ராஜாக்கள் இல்லை, எசேக்கியா வந்து கர்த்தர் மேல் மட்டும் நம்பிக்கை அடைச்சிடான் வைக்கிறான். அந்த அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருக்கலாம். அந்த அளவில் விக்கிரங்களெல்லாம் அகற்றிட்டு கர்த்தரை அடிச்சு நான் பின்பற்றி கொண்டு வந்துட்டு இருக்கிறான். வந்து கர்த்தரை விட்டு பின்வாங்காத படிக்க இருந்து மோசே கற்பித்த அவருடைய கற்பனைகளை எல்லாம் என்ன செய்யறான், கை கொண்டு நடந்து வரான். மோசே கர்த்தர் 10 கற்பனை எழுதி கொடுத்திருந்தாலும் சீனாய் மலையில அந்த 10 கற்பனைகளையும் மோசேக்கு எழுதி கொடுத்ததை அப்படியே கை கொண்டு எசேக்கியா நடக்கிறான். அதனால கர்த்தர் அவனோடு இருந்தார். யூதா ராஜாவையா எசேக்கியாவோடு கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் அந்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு அனுகூலமாக ஆயிற்று. அந்த இடத்துல கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவன் காரியங்களை அனுகூலமாக கொடுத்தார். இப்போ வந்து அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காதபடி, ஏன்னா இப்போ அப்பாலாம் என்ன செஞ்சாங்க, அசீரியா ராஜாவை சேவித்தான். யூதா ராஜா அசீரியா ராஜாவை சேவித்து கொண்டு வந்துட்டு இருந்தான். ஆனால் இந்த எசேக்கியா என்ன செய்யலாம், தகப்பனை போல இல்லாதபடிக்கு அந்த அசீரியா ராஜாலாம் என்ன செய்யறான், சேவிக்காதபடிக்கு அந்த அதிகாரத்தை என்ன செய்யறான், தள்ளி விட்டுட்டான். தள்ளி விட்ட உடனே அவன் பெலிஸ்தனே காசா மட்டும் அந்த எல்லைகள் பரிந்தமும் காவலை காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அர்னான் நகரில் பரிந்தமும் எல்லாத்தையும் முறியடிச்சிட்டான். பெலிஸ்தர் கூட காசாலிருந்து அந்த கோபுரங்கள் காவலர் காக்கிற கோபுரங்கள் வரைக்கும் என்ன செஞ்சுட்டான், எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டான், முறியடிச்சுட்டு இருக்கிறான். இப்போ வந்து இஸ்ரேல் ராஜா யாரு, ஓசையான்னு சொல்லி பார்த்தாலும் இவன் வந்து 7வது வருஷம் அரசாட்சியில் இருக்கும்போது எசேக்கியா ராஜா 4வது வருஷம் அரசாட்சியில் இருக்கிறான். அப்போ அந்த சமயத்தில் தான் அசீரியா ராஜா என்ன செய்யறான், சல்மனாசர் சமரியாவுக்கு விரோதமாக வந்து என்ன செய்யறான், முற்றுகை போட்டுட்டான். எசேக்கியா வந்து 4வது வருஷம் அரசாட்சியில் இருக்கும்போது தான் அசீரியா ராஜா சல்மனாசர் வந்து யூதா ராஜா ஓஷேயாவை என்ன செய்யறான், அவர் 7வது வருஷம் அரசாட்சியில் இருக்கும்போது அவன் வந்து முற்றுகை போட்டிருக்கான். இப்போ முற்றுகை போட்ட பிறகு 3 வருஷம் ஆயிட்டு, 3 வருஷத்துக்கு பின்பு அவர்கள் அதை என்ன செஞ்சுறாங்க, பிடிச்சிட்டாங்க இஸ்ரேலர்கள். இப்போ அந்த முற்றுகை போட்ட பகுதியை 3 வருஷத்துக்கு பிறகு அதை பிடிச்சிட்டாங்க. இப்போ வந்து எசேக்கியாவின் 6வது வருஷத்துல, எசேக்கியா வந்து இப்போ பதவிக்கு வந்து 6 வருஷம் ஆகுது. 6வது வருஷத்துல இஸ்ரேல் ராஜா ஓஷேயாவின் அவருக்கு வந்து 9வது வருஷம், அது 9வது வருஷத்துல 6வது வருஷத்துல அவர் பிடிக்கப்பட்டுச்சு. 9வது வருஷத்துல இவங்க எடுத்துறாங்க சமரியர்கள் அதை அந்த பட்டணத்தை சிறை பிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அசீரியா ராஜா இஸ்ரவேலை இந்த அசீரியாவுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போயிருந்தான். கோசேன் நதி ஒரு 4 பட்டணம், மேதியர் பட்டணங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யறான், இவன் குடியேற்றிச்சிருந்தான்னு சொன்னால இவர்கள் தங்கள் தேவனாய கர்த்தருடைய சத்தத்துக்கு என்ன செய்யல, அவங்க செய்விடாதபடிக்கு அவருடைய உடன்படிக்கையும் கர்த்தருடைய ஆசிரியர் மோசே கற்பித்த யாவையும் மீறி அவங்க செய்விடாதபடிக்கு செய்யாமல் போனாங்கன்னு சொல்லி தான் நம்ம பார்த்தோம். இஸ்ரவேலை கர்த்தர் கைவிட்டாருன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ யூதா ராஜா எசேக்கியான்னு சொன்னோம்ல, இந்த எசேக்கியா வந்து அரசாட்சிக்கு வந்து 14 வருஷம் ஆயிருக்கு. இந்த 14 வருஷத்துல இப்போ அசீரியா ராஜாவைய சனகரிப்பு என்ன செய்யறான் அப்படின்னா யூதாவுக்கு வரான். யூதாவில் வந்து சகல பட்டணனுக்கு விரோதமாக வந்து அவைகளையும் என்ன செய்யறான், பிடிச்சிட்டான்.
எப்படி இஸ்ரவேலை சிறைப்பிடிச்சு கொண்டு போனாங்களோ அதே போல யூதா பட்டணத்தை நினைச்சரா வந்து சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டான். அப்போ யூதா ராஜா எசேக்கியா நினைச்சரா லாகீஷில் உள்ள அசரியா ராஜாவுக்கு நினைச்சரான் ஆள் அனுப்புறான். லாகீஷில் உள்ள அசரியா ராஜாவுக்கு ஆள் அனுப்பி, நான் குற்றம் செஞ்சுட்டேன், அதனால என்னை விட்டு நீ திரும்பிப்போம் அப்படின்னு சொல்றான். ஏன்னா இப்ப இவங்களே சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டாங்கல்ல, அதனால இவங்களே பிடிச்சிட்டு வந்ததுனால இப்ப எசேக்கியா உணர்ந்து சொல்றான், நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், அதனால நீ என்ன செஞ்சிரு, எங்களை வந்து விட்டுரு அப்படின்னு சொல்லி எசேக்கியா ராஜா அசரியா ராஜாவுக்கு ஆள் அனுப்புறான். அதை அனுப்பி, நான் குற்றம் செஞ்சுட்டேன், என்னை விட்டு நீ திரும்பி போறேன், நீர் என்மேல் எதெல்லாம் சுமத்துருவீங்களோ அதெல்லாம் நான் சுமக்கிறேன், ஆனா எங்களை மட்டும் விட்டு விலகி போவோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படி எங்களை விட்டு விலகி போவோம், நீங்க சுமத்துறதெல்லாம் செய்வேன்னு சொன்ன உடனே அந்த அசிரிய ராஜா சனகரிப்பு என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா, இப்போ சனகரிப்பு யூதா ராஜாவை கேட்ட என்ன சொல்றான்னா, 300 தாலந்து வெள்ளி 30 தாலந்து பொண்ணு என்ன செய்றான், இதை தந்துட்டா நான் உன்னை செஞ்சுட்டு சொல்லுவேன், நான் உங்களை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இப்போ அதன்படியாக எசேக்கியா என்ன செய்றான், கர்த்தருடைய ஆலயத்துல இன்னொரு பொண்ணு வேணும்ல, 300 தாலந்து வெள்ளி வேணும், 30 தாலந்து பொண்ணு வேணும், அதனால என்ன செஞ்சுட்டான்னா ராஜாவோட அரண்மனை பொக்கிஷத்திலும் அகப்பட்ட எல்லா பொன்னிய அரண்மனையிலையும் ஆலயத்திலையும் எங்கெங்கெல்லாம் பொன் இருக்கிறதோ வெள்ளி இருக்கிறதோ இதெல்லாம் என்ன செய்றா, தேடி பிடிச்சி எடுக்கிறான். எடுத்து அதை வந்து என்ன செய்றான் எசேக்கியா அந்த எருசலேம் ஆலயத்துல கதவுல கூட என்ன செஞ்சது, தாவீது ராஜா அந்த சாலமோன் ராஜா என்ன செஞ்சாரு, பொன் முலாம் தான் பூசி வச்சிருந்தான்னு சொல்லி பார்த்தோம்ல, அந்த பொன் தகடுல என்ன செஞ்சுட்டான், பிச்சு எடுத்துட்டான். எல்லாத்தையும் பிச்சு எடுத்து இருந்துச்சுன்னா ஆலயத்தில் உள்ள கதவு நிலைகள் இருக்கிற பொன் தகடு எல்லாமே பிச்சு எடுத்துட்டான். எடுத்து அசரியா ராஜாவுக்கு என்ன செஞ்சுட்டான், கொடுத்துட்டான். அசரியா கொடுத்துட்டான். இப்ப அசரியா ராஜா என்ன செய்றான், லாகிஷிலிருந்து கர்தானையும் ரப்சாகையும் சாக்கையும் பெரிய சேனையோட எருசலேமுக்கு இருக்கிறான் எசேக்கியா ராஜாவின் இடத்துல அனுப்புறான். எதுக்கு அனுப்புறான்னா, அவர்கள் எருசலேமுக்கு வந்து வண்ணார் துறைமுகத்துல மேலுக்குளத்து சாலத்தண்டி நின்று ராஜாவை அழைச்சி, அப்பொழுது இலக்கியன் குமாரனாக எலியாக்கி என்னும் அரண்மனை செப்புக்காரனும் செப்னா என சம்பிரதியும் ஆசாரியனாக ஆசாப்பின் குமாரனாக யோவாக்கு என கணக்கனும் அவர்களுக்கு புறப்பட்டு போறாங்க. இப்ப ராஜா அழைத்ததின்படி இவங்க சேவகர்கள் இவங்களை என்ன செய்றாங்க, இப்ப ராஜா அனுப்பி விட்டுருக்கான். என்ன நடந்து நாளை பக்கத்து வாசிட்டு போறாங்க.